இன்னைக்கு ஒரு புட்டிங் கேக் vlog பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, எக். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் எக் எடுத்துக்கோங்க. ஃபுல் எக் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அது கூட ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் சுகர் 2 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. அதை பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா, நம்ம ஹேண்டில் கூட பிளெண்ட் பண்ணலாம். பட் அந்த சாஃப்ட்னஸ் வராது. அதனால் நீங்கள் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு, அது ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். க்ரீமி கன்சிஸ்டன்சி இது வந்துருச்சு. இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து நமக்கு சாஃப்டாக வரும். நம்ம எவ்வளோ வந்து எக்கை வந்து பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் அது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் மைதா 1 கப் ஆஃப் மைதா வந்து ஆட் பண்ணிங்கன்னா 3/4 சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஆஃப் மைதா 3/4 சுகர் அண்ட் தென் 1 ஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வெனிலா புட்டிங் கேக். ஸோ வெனிலா எசன்ஸ் இஸ் மஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது மறுபடியும் நான் வந்து மிஷின் பிளெண்டர் வச்சு பண்ணேன். ஏன்னா வந்து அந்த மாவுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு மிஷின் பிளெண்டர் வச்சு பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெல்டட் பட்டர் ஆட் பண்ணி ஜென்டலாக வந்து ஹேண்ட்லேயே நம்ம வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து த்ரீ ஸ்பூன் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஏன் ஆட் பண்ணுறோன்னா, கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக நம்மளுக்கு மில்க் தேவைப்படும். மில்க் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமும் ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி தான் இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நம்ம ஆட் பண்ணுறதுக்கு புட்டிங்க்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் மோல்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பேட்டர் வச்சு நீங்கள் எந்த மோல்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பட்டர், நீங்கள் மிக்ஸ் பண்ண பட்டரே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதுவே கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் பேட்டரை வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது வந்து நான் இதை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, ஓவனில் பண்ணல, அதுக்கப்புறம் கேஸில் பண்ணல. நான் வந்து ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு. புட்டிங் எப்படி வருதுன்னு. யாரெல்லாம் ஏர் ஃப்ரையர் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன செல்சியஸில் வைக்கணும், டெம்பரேச்சர் எல்லாமே. ஃபர்ஸ்ட்டு வந்து ஏர் ஃப்ரை வந்து ஒரு 160 டிகிரி செல்சியஸில் வந்து 2 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து இந்த பேட்டர் அதுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அண்ட் தென் அகெயின் 160 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வைங்க. 25 மினிட்ஸ் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். பட் இன்னைக்கு நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸே வந்து அதுக்கு வந்து எனஃப் டைமாக இருந்தது. ஏன்னா நான் 20 மினிட்ஸ்லேயே வந்து நான் இன்பிட்வீனில் எடுத்து செக் பண்ணும் போதே வந்து புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிருந்து. நான் வந்து எதுக்கும் வந்து சைட்லலாம் கவர் ஆகட்டும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். பட் ஆனால் ஓகே, 20 மினிட்ஸே வந்து எனஃப் டைம் ஃபார் 160 டிகிரி செல்சியஸ் 20 மினிட்ஸ் இன் ஏர் ஃப்ரையரில் 160 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் புட்டிங் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக வந்தது. நான் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் 2 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணேன். புட்டிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அது உடையும் போது நல்லா சாஃப்டாக உடஞ்சி சுகர்லாம் கூட கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.